ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி சாட்டர்டே லஞ்சுக்கு சாதம், வத்த குழம்பு, கோஸ் பொரியல், புதினா ரைஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தக்காளி குருமா தான் செஞ்சிருந்தேன். என் பொண்ணு 9 மணிக்கு கால் பண்ணி அம்மா தக்காளி குருமா நல்லா இருந்தது, எப்படிமா செஞ்சேன் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி வத்த குழம்பு செய்யும்போது 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். சாட்டர்டேங்கிறதால அப்பாவும் பொண்ணு 9 மணிக்கு தான் கிளம்புனாங்க. நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 12 ஆயிடுச்சு. 1 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ரசகுல்லா, குலாப் ஜாமுன், ஜீரா மிச்சம் இருந்தது. அதை வச்சு என்னோட ஸ்டைலில் பிரெட் அல்வா பண்ணிவிட்டு மற்ற வேலையை முடிச்சுட்டு 4:30 மணிக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ரிட்டன் வரும்போது ஒரு 7 மணிக்கு என் பொண்ணு கால் பண்ணி அம்மா எப்போ வருவேன்னு கேட்டாங்க. வரதுக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேலே ஆகுமா அப்படின்னு சொன்னேன். என்ன வீட்டுக்கு வரும்போது ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என் பொண்ணு பன்னீர் புர்ஜியும் சப்பாத்திக்கு மாவும் பசஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம தலையை பார்த்த உடனே அம்மா எனக்கு தோசையும் பன்னீர் புர்ஜியும் வேணும்னாங்க. தோசை ஊற்றி பன்னீர் புர்ஜி வச்சு கொடுத்தாச்சு. இந்த டே இந்த மாதிரி தான் எனக்கு பிஸியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.